நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. காவல்துறையினர் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. திருமணம் முடிந்த சந்தோஷத்தில் நண்பர்களுக்கு மது விருந்து ஏற்பாடு செய்த புது மாப்பிள்ளை. மது விருந்தில் கலந்து கொண்ட பின் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த மாப்பிள்ளையின் நண்பர்கள் கூடுதலாக ஒரு சிக்கன் பீஸ் கேட்ட இளைஞர். அடுத்த சில நிமிடங்களில் நடந்த பயங்கரம். ஒரே ஒரு சிக்கன் பீஸுக்காக நடந்த கொடூர கொலை. நடந்தது என்ன? கல்யாணம் ஆன சந்தோஷத்துல ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பார்ட்டி வைப்போம்னு நினைச்சு மது விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு இளைஞர் ஒருத்தர். ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்களோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண பார்ட்டி கடைசியில கொடூர கொலையில போய் முடியும்னு பாவம் அந்த புது மாப்பிள்ளை கனவுலையும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. கர்நாடக மாநிலம் பெலகாவி மாவட்டம் யரகட்டி அப்படிங்கிற நகரத்துக்கு பக்கத்துல இருக்கு சூபட்லா கிராமம். இந்த கிராமத்தைச் சேர்ந்த 30 வயதான வினோத் மலைஷெட்டிங்கிற இளைஞர் அதே ஊர்ல கூலி வேலை செஞ்சுக்கிட்டு வந்திருக்காரு. இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அபிஷேக்குக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் தடபுடலா நடந்தாலும் கல்யாணம் முடிஞ்சதுல இருந்தே அபிஷேக்கோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்ட்டி கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதனால அபிஷேக் தன்னோட வீட்டு பக்கத்திலேயே நண்பர்களுக்கு மது விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இந்த மது விருந்துல அபிஷேக்கோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டவங்க கலந்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து மூச்சு முட்ட மது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கறி விருந்து சாப்பிட வந்திருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு பரிமாற அபிஷேக் தனி ஆட்களை ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. கேட்டரிங்காரங்க வந்த எல்லாருக்கும் சிக்கன், மட்டன் எல்லா வகையான சாப்பாட்டையும் பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வினோத் தனக்கு இன்னொரு சிக்கன் பீஸ் வேணும்னு சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருந்த விட்டல் ஹாரோ கொப்பா கிட்ட கேட்டிருக்காரு. அடுத்து விட்டலும் சிக்கன் பீஸை எடுத்து வினோத் இலையில வச்சிருக்காரு. அதுக்கு கூட கொஞ்சம் சிக்கன் வைங்கன்னு வினோத் கேட்க, இருக்கிற கொஞ்சம் சிக்கனையும் உங்களுக்கே வச்சுட்டு அடுத்து சாப்பிட வர்றவங்களுக்கு சிக்கன் பீஸ் கொடுக்க வேண்டாமான்னு விட்டல் பதிலுக்கு கேட்க, இப்படியே 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. சாதாரணமா ஆரம்பிச்ச வாக்குவாதம் கொஞ்ச நேரத்துல கைகலப்பா மாறி இருக்கு. அங்கிருந்த அபிஷேக்கோட ஃப்ரெண்ட்ஸும் கேட்டரிங்காரங்களும் சண்டைய விலக்கி விட முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா வினோத்தும் விட்டலும் தகாத வார்த்தைகள் பேசிக்கிட்டு மாறி மாறி அடிச்சு உருண்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல சமையல் செய்யற இடத்துல இருந்த வெங்காய வெட்டுற கத்தியை எடுத்து வினோத்தோட வயிற்றிலேயே ஓங்கி குத்தி இருக்காரு விட்டல். இதுல வினோத் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்துட்டார். தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் வினோத்தோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதோட விட்டலை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. கலகலன்னு இருந்த கல்யாண விருந்து நிகழ்ச்சி கொஞ்ச நேரத்துல கலேபரமா மாறிடுச்சு. ஒரே ஒரு சிக்கன் பீஸ்க்காக ஒரு இளைஞரோட உயிரே பறிபோன சம்பவம் அப்பகுதியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. தனியார் ஸ்லீப்பர் பேருந்தில் பயணித்த இளம் பெண்ணுக்கு நள்ளிரவில் பிரசவ வலி. வலியால் கத்தாமல் இருக்க பெண்ணின் வாயில் கர்ச்சீப்பை வைத்து அமுக்கிய இளைஞர். பிறந்த பிஞ்சு குழந்தையின் வாயிலும் துணியை வைத்து அமுக்கிய கொடூரம். மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்த குழந்தையை துணியால் சுருட்டி ஜன்னல் வழியாக வீசி கொலை செய்த பயங்கரம். கைதான ஜோடி அளித்த வாக்குமூலம் என்ன?
பத்ரி சேலு பகுதியில தனியார் ஸ்லீப்பர் பஸ் ஒன்று வேகமா போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கு பின்னாடியே பைக்ல ஒருத்தர் போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த பஸ்ல இருந்து திடீர்னு துணியால சுத்தின ஒரு பொருள் வெளியே வந்து விழுந்திருக்கு. இத பார்த்த இளைஞர் பஸ்ல இருந்து ஏதோ வித்தியாசமா விழுந்த மாதிரி இருந்துச்சே, என்னவா இருக்கும்னு சந்தேகப்பட்டு போய் பார்த்திருக்காரு. அப்போ அந்த துணியில ரத்தம் படிஞ்சிருந்திருக்கு. ரத்தத்தை பார்த்ததும் பதற்றமான அந்த இளைஞர் துணியை விலக்கி பார்த்தப்ப ஒரு பிஞ்சு குழந்தை மூச்சு பேச்சு இல்லாம கிடந்திருக்கு. அதை பார்த்ததும் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்த அந்த இளைஞர் போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காரு. உடனே ஸ்பாட்டுக்கு போன போலீஸ்ல ஒரு டீம் குழந்தைய மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா குழந்தை ஏற்கனவே இறந்துருச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. போலீஸ்ல இன்னொரு டீம் அந்த இளைஞர் சொன்ன தகவலை வச்சு பஸ் போன ரூட்ல விரட்டி போய் அந்த தனியார் பஸ்ஸை வழிமறிச்சு நிப்பாட்டி இருக்காங்க. உடனே ஏன் பஸ்ஸை வழிமறிக்கிறீங்கன்னு டிரைவர் கேட்டிருக்காரு. அப்போ போலீஸ் நடந்த விவரத்தை சொல்லிட்டு பஸ்ல இருந்த ஒவ்வொரு பயணியிடமும் விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு ஜோடி மட்டும் முன்னுக்கு பின் முரணா பதில் சொல்லியிருக்காங்க. இதனால அவங்க மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் அவங்கள தனியா அழைச்சிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் குழந்தை கொலை செய்யப்பட்டதுக்கான காரணம் தெரிய வந்துச்சு. மகாராஷ்டிராவில் உள்ள புனே பகுதியைச் சேர்ந்த 22 வயதான அல்தாஃப் ஷேக்கும் 19 வயதான ரித்திகா தேரே என்ற இளம் பெண்ணும் 1.5 வருஷமா காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட காதலுக்கு அவங்க பெற்றோர் எதிர்ப்பு தெரிவிச்சதுனால இவங்க வீட்டை விட்டு வெளியேறி பூனே பகுதியில் உள்ள ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கூலி வேலைக்கு போகிற அல்தாஃப் தனக்கு கிடைக்கிற சொற்ப சம்பளத்தை வச்சு குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு. ரித்திகாவும் எந்த வேலைக்கும் போகாம வீட்டில தான் இருந்திருக்காங்க. இப்படியே நாள் போய்கிட்டு இருக்க ரித்திகா திடீர்னு கர்ப்பமாகி இருக்காங்க. ஆனா இந்த விஷயம் ரித்திகாவுக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சிருக்கு. இதனால 2 பேரும் கருவை கலைக்க டாக்டர் கிட்ட போயிருக்காங்க. ஆனா டாக்டர் இப்போ கருவை கலைச்சா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி இருக்காங்க. இது நடந்து 3 மாசம் கழிச்சு ரித்திகாவும் அல்தாஃபும் சொந்த வேலை விஷயமா புனேவுக்கு போயிட்டு அங்கிருந்து ஸ்லீப்பர் பஸ்ல வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. நள்ளிரவுல திடீர்னு ரித்திகாவுக்கு பிரசவ வலி ஏற்பட்டிருக்கு. இதனால என்ன செய்யறதுன்னு தெரியாத அல்தாஃப் ரித்திகா கத்தாம இருக்க அவங்க வாயில கர்ச்சிஃபை வச்சு அமுக்கி இருக்காரு. அப்புறம் அவரே பிரசவம் பார்த்து குழந்தைய எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் குழந்தை கத்துச்சுனா மாட்டிப்போன்னு நினைச்ச அல்தாஃப் மனசாட்சியே இல்லாம குழந்தையோட வாயையும் துணி வச்சு அமுக்கி இருக்காரு. இதனால குழந்தையும் மூச்சு பேச்சு இல்லாம இருந்திருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தைய ஒரு துணியில சுருட்டின அல்தாஃப் பஸ் ஜன்னல் வழியா வெளியே தூக்கி வீசிட்டாரு. இத பஸ் சைட் மிரர் வழியா பார்த்த டிரைவர் என்ன தூக்கி வீசுனீங்கன்னு கேட்டு இருக்காரு. என் மனைவி வாந்தி எடுத்துட்டா, அதத்தான் துணியில சுருட்டி வெளியே வீசுனேன்னு சமாளிச்சிருக்காரு அல்தாஃப். ஆனா இந்த விஷயம் அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி பைக்ல போயிட்டு இருந்தவர் மூலமா தான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஜோடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சப்ப தங்களுக்கு கல்யாணமாகி 1 வருஷம் ஆகுதுன்னு குழந்தைய வளர்க்க போதுமான வருமானம் இல்லாததுனால தான் பஸ்ல இருந்து குழந்தைய வீசிட்டோம்னு சொல்லி இருக்காங்க. அல்தாஃபையும் ரித்திகாவையும் அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவங்க கிட்ட தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்டா பிரபலத்திடம் இதயத்தை தொலைத்த இதய மருத்துவர், கணவரின் தகாத உறவை அறிந்து மனமுடைந்து போன பல் மருத்துவர், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல கொடுமைகளை அனுபவித்ததால் விபரீத முடிவு. இளம் பல் மருத்துவரின் மரணத்திற்கு காரணமான கணவன் சிக்கினானா? நடந்தது என்ன? ரெண்டாவது குழந்தைய பெத்தெடுத்துட்டு புகுந்த வீட்டுக்கு போன மகள் எப்படி இருக்காளோ என்ன பண்றாளோன்னு நினைச்சுக்கிட்டே வீட்டுல உட்கார்ந்திருந்த மூதாட்டி ஒருத்தவங்க அப்போ தன்னோட மருமகன் கிட்ட இருந்து கால் வந்திருக்கு.
மகள்தான் மருமகனோட செல்போன்ல இருந்து பேசுவான்னு நினைச்சு போனை அட்டன் பண்ணியிருக்காங்க. ஆனா அப்போ மருமகன் தான் போன்ல பேசி இருக்காரு. எப்படி இருக்கீங்க மாப்பிள்ளன்னு அந்த மூதாட்டி பாசமா கேட்டப்ப, உங்க மகளுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணியிருக்காரு. உடனே பதறி அடிச்சுக்கிட்டு அந்த மூதாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஆனா அங்க மூதாட்டியோட மகள் சடலமா கிடந்திருக்காங்க. அங்கிருந்த டாக்டர் கிட்ட, என் மகளும் உங்கள மாதிரி ஒரு டாக்டர் தான், என் மகளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கன்னு கேட்டு மூதாட்டி கதறி இருக்காங்க. அப்போதான் அங்கிருந்த நர்ஸ் ஒருத்தவங்க, உங்க மகள் தூக்கு மாட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து போலீஸும் அங்க வந்து விசாரணையில இறங்கினாங்க. அதுக்கப்புறம் தான் இளம் பெண்ணோட விபரீத முடிவுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. தெலங்கானாவுல வாரங்கல் பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ருஜன். அங்குள்ள ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இதய சிகிச்சை பிரிவு மருத்துவரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவருக்கும் கனம்கொண்டா பகுதியைச் சேர்ந்த பிரத்யூஷா என்பவருக்கும் கடந்த 2017ஆம் ஆண்டு கல்யாணம் நடந்திருக்கு. பிரத்யூஷா ஒரு பல் டாக்டர். இவங்களும் அதே பகுதியில் உள்ள இன்னொரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பல் சிகிச்சை பிரிவு டாக்டரா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸ்ருஜன் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்ல கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி புதிய கட்டட திறப்பு விழா நடந்திருக்கு. அந்த நிகழ்ச்சிக்கு இன்ஸ்டாவில் பிரபலமான ஸ்ருதிங்கிற இளம்பெண் ஹாஸ்பிட்டல் ப்ரமோஷனுக்காக வந்திருக்காங்க. அப்போ ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஒவ்வொரு டாக்டர் கிட்டையும் தனித்தனியா பேட்டி எடுத்திருக்காங்க. அப்போ டாக்டர் ஸ்ருஜன் கிட்டையும் பேசியிருக்காங்க. அப்படித்தான் டாக்டர் ஸ்ருஜனுக்கும் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் ஸ்ருதிக்கும் இடையில பழக்கம் உருவாகி இருக்கு. இந்த ஸ்ருதி புட்ட பொம்மாங்கிற பேர்ல இன்ஸ்டாகிராம்ல பேஜ் ஓபன் பண்ணி அதுல ஏகப்பட்ட ரீல்ஸ் வீடியோக்களை ஷேர் பண்ணியே பிரபலமாகி இருக்காங்க. ஸ்ருதியோட அழகுல மயங்கி போன டாக்டர் ஸ்ருஜன் ஸ்ருதி கிட்ட செல்போன்ல பேசியே நட்பை வளர்த்திருக்காரு. ஒரு கட்டத்துல 2 பேரும் நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஹார்ட் ஆபரேஷன் பண்றத நேர்ல பார்க்கணுங்கிறது ரொம்ப பெரிய ஆசைன்னு ஸ்ருதி ஸ்ருஜன் கிட்ட சொல்லி இருக்காங்க. உடனே ஸ்ருதிய மருத்துவ உடை அணிய வச்சு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளேயே கூட்டிட்டு போய் ஹார்ட் ஆபரேஷன் நடக்கிறத நேர்ல பார்க்க வச்சிருக்காரு டாக்டர் ஸ்ருஜன். மருத்துவ உடையில இருக்கிற போட்டோவையும் ஹார்ட் ஆபரேஷனை நேர்ல பார்த்த அனுபவத்தையும் ஸ்ருதி தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பதிவு செஞ்சிருக்காங்க. இப்படியே ஸ்ருஜனும் ஸ்ருதியும் நெருங்கி பழகி ஒன்னா ஊர் சுத்திட்டு இருந்திருக்காங்க. ஸ்ருஜனுக்கு ஏற்கனவே கல்யாணமானது தெரிஞ்சிருந்தோம் ஸ்ருதி அவரு கூட எல்லை மீறி பழகிட்டு வந்திருக்காங்க. ஸ்ருஜன் பிரத்யூஷா தம்பதிக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை உள்ள நிலையில கடந்த ஜனவரி மாசம் பிரத்யூஷா 2வது டெலிவரிக்காக தாய் வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ காதலி ஸ்ருதிய டாக்டர் ஸ்ருஜன் தன்னோட வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து தங்க வச்சதா சொல்லப்படுது. ஸ்ருஜனுக்கும் ஸ்ருதிக்கும் இடையில உள்ள தகாத உறவை பத்தி தெரிஞ்சு பிரத்யூஷா கணவர் ஸ்ருஜனை கண்டிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள் ஸ்ருஜனும் ஸ்ருதி கிட்ட பேசாம அமைதியா இருந்ததா சொல்லப்படுது. ஆனா ஸ்ருதி ஸ்ருஜனோட வீட்டுக்கே வந்து தங்கின விஷயம் தெரிஞ்சு பிரத்யூஷா பயங்கரமா கோவப்பட்டு சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2வது குழந்தைய பெத்தெடுத்துட்டு பிரத்யூஷா கணவர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமும் ஸ்ருஜன் ஸ்ருதி கிட்ட தொடர்ந்து பேசி பழகிட்டு இருந்திருக்காரு. இதனால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்திருக்கு. ஸ்ருதி கூட பேசாதீங்க பழகாதீங்கன்னு பிரத்யூஷா சத்தம் போட்டப்பெல்லாம் ஸ்ருஜன் மனைவிய தகாத வார்த்தைகளால பேசி சரமாரியா தாக்கி உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் சித்திரவதை பண்ணதா சொல்லப்படுது. அப்படித்தான் ஒரு நாள் வீட்ல உட்கார்ந்து ஸ்ருஜன் ஸ்ருதி கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. இத பார்த்து கடுப்பான மனைவி பிரத்யூஷா, நமக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம உங்க இஷ்டத்துக்கு யார் கூடயோ பேசி பழகிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டு சண்டை போட்டிருக்காங்க. அப்போ ஸ்ருஜன் மனைவிய சரமாரியா அடிச்சு துன்புறுத்தினதா சொல்லப்படுது.
கணவனோட தகாத உறவுனால மனமுடைஞ்சு போன டாக்டர் பிரத்யூஷா விறுவிறுன்னு பெட்ரூம்குள்ள போய் தூக்குல தொங்கி உயிரை மாய்ச்சுக்கிட்டாங்க. ரொம்ப நேரமாகியும் பெட்ரூம் பூட்டியே கிடந்ததால சந்தேகப்பட்ட சுரஜன் கதவை உடைச்சி உள்ள போய் பார்த்திருக்காரு. அப்போதான் பிரத்யூஷா தற்கொலை பண்ணிக்கிட்டது தெரிய வந்திருக்கு. அப்படி இருந்தும் பிரத்யூஷா திடீர்னு உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டதா அவங்க அம்மா கிட்டையும் சொந்தக்காரங்க கிட்டையும் நாடகம் ஆடி இருக்காரு. ஆனா மருத்துவ பரிசோதனையில பிரத்யூஷா தூக்குல தொங்கி உயிரை மாய்ச்சுக்கிட்டது உறுதியாகி இருக்கு. அதுக்கப்புறம் பிரத்யூஷா மரணத்துக்கு காரணமான கணவர் சுரஜன், மாமனார் மதுசூதனன், மாமியார் புண்ணியவதி, கணவனோட காதலி ஸ்ருதி ஆகிய 4 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மகனுக்கு புரோக்கர்கள் மூலம் பெண் பார்த்த தாய். விருதுநகரைச் சேர்ந்த பெண்ணுடன் ஜாம் ஜாம் என நடைபெற்ற திருமணம். திருமணமான 3 நாட்களில் தங்க நகை, வெள்ளி கொலுசு, பட்டுப்புடவையுடன் தலைமறைவான பெண். ஏமாற்றப்பட்டதை அறிந்து வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் தற்கொலை செய்து கொண்ட புது மாப்பிள்ளை. தலைமறைவாக இருந்த புரோக்கர்கள் கைது செய்யப்பட்டார்களா? நடந்தது என்ன? புதுசா கல்யாணமாகி வந்த புது பொண்ணை காணும்னு மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க எல்லாரும் கிராமம் ஃபுல்லா தேடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ மாப்பிள்ளையோட அம்மா பழனியம்மாள் வீட்ல உள்ள ஒரு ரூம் ரொம்ப நேரமா பூட்டி கிடந்ததை பார்த்து சந்தேகப்பட்டிருக்காங்க. உடனே அந்த ரூமோட கதவை திறந்து பார்த்தப்ப மகன் சிவ சண்முகம் தூக்குல தொங்கிட்டு இருந்திருக்காரு. இத பார்த்த பழனியம்மாள், ஐயோ என் மகன் இப்படி பண்ணிக்கிட்டானேன்னு கத்தி அழுது இருக்காங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட் மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அப்புறம் உங்க மகன் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு பழனியம்மாள் கிட்ட கேட்டு இருக்காங்க. என் மகனுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. 9 பவுன் தாலி செயின், தங்க நகை, வெள்ளி கொலுசோட என் மருமகள் காணாம போயிட்டா. அவ எங்க போயிட்டான்னு தேடிக்கிட்டு இருந்தோம். ஆனா அதுக்குள்ள என் மகன் இப்படி பண்ணிக்கிட்டான்னு அழுது புலம்பி இருக்காங்க. அடுத்து, சரி உங்க மகனுக்கு பொண்ணு பார்த்து கொடுத்த புரோக்கர்கள் யாருன்னு விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அப்போ பக்கத்து கிராமத்தில் உள்ள தமிழ்ச்செல்விங்கிற புரோக்கர் மூலமா பொண்ணு பார்த்தோம்னு சொல்லியிருக்காங்க பழனியம்மாள். அப்புறம் தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போயிட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க போலீஸ். அவங்க கொடுத்த தகவலை வச்சு மதுரை, விருதுநகர்ல பதுங்கி இருந்த மேலும் 4 புரோக்கர்களை பிடிச்சு போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. அதுல தான் இந்த புரோக்கர்களோட ஃபுல் டைம் வேலையே பித்தலாட்டமும் மோசடியும் தாங்கிறது தெரிய வந்திருக்கு. நாமக்கல்ல உள்ள ராசாம்பாளையத்தை சேர்ந்த 37 வயசான சிவ சண்முகம் அப்படிங்கிறவரு ஆட்டோ டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இவரோட அக்கா மலர்கொடி கல்யாணமாகி பக்கத்து கிராமத்துல வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிவ சண்முகத்துக்கும் சிவகாசியை சேர்ந்த மாரிங்கிற பொண்ணுக்கும் கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருக்கு. ஆனா இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. நம்ம காலத்துக்கு அப்புறம் மகனை பார்த்துக்க ஆள் இல்ல, அதனால அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க சிவ சண்முகத்தோட தாய் பழனியம்மாள். சிவ சண்முகத்துக்கு ஏற்கனவே திருமணம் ஆனதாலையும் அவரு 35 வயசை கடந்ததாலையும் யாரும் பெண் கொடுக்க முன் வரல. இதனால சிவ சண்முகத்தோட உறவுக்காரங்க புரோக்கர் மூலமா பொண்ணு பார்க்க முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ பக்கத்து கிராமமான கவுண்டம்பாளையத்தில் உள்ள தமிழ்ச்செல்விங்கிற புரோக்கரை அணுகி இருக்காங்க பழனியம்மாள். நம்ம ஊர்ல பொண்ணு கிடையாது, நமக்கு தெரிஞ்ச புரோக்கர்கள் சில பேரு மதுரையில இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுங்க, நல்ல பொண்ணா பார்த்து சொல்லுவாங்கன்னு ராஜாங்கிற புரோக்கரோட நம்பரை கொடுத்திருக்காங்க தமிழ்ச்செல்வி. அடுத்து பழனியம்மாள் புரோக்கர் ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி பேசி இருக்காங்க. அப்போ
ஏன் ஒருத்தனால பொண்ணு பார்க்க முடியாது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கஸ்தூரி, முத்துலட்சுமி, வேல்முருகன், சங்கர் கிட்டையும் விஷயத்த சொல்லி வைக்கிறேன், அவங்களும் நல்ல பொண்ணா பார்த்து சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நாங்க எல்லாரும் சேர்ந்து பொண்ணு பார்க்கறதால 4 லட்சம் வரைக்கும் செலவாகும்னு சொல்லியிருக்காரு ராஜா. மகனுக்கு பொண்ணு கிடைச்சா போதுங்கிற ஏக்கத்துல இதுக்கு ஒத்துக்கிட்ட பழனி அம்மாள் முன்பணமா 1.5 லட்சம் ரூபாயை கொடுத்திருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாட்கள்லயே விருதுநகர் ஆலம்பட்டியில தீபாங்கிற பொண்ணு இருக்கு. இவங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கு. அதனால அந்த பொண்ணையே பேசி முடிச்சிடலாம்னு பழனி அம்மாளை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க ராஜா. ஒரு கட்டத்துல பழனி அம்மாளும் இதுக்கு ஓகே சொல்ல மதுரை மாட்டுத்தாவணியில் உள்ள சந்தன மாரியம்மன் கோவில்ல வச்சு 2 பேருக்கும் ஜாம்னு கல்யாணம் நடந்திருக்கு. அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச கையோட 2 பேரும் மலர்கொடி வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டு அங்கேயே தங்கியிருந்தாங்க. மறுநாள் காலையில சிவசண்முகம் கண்முழிச்சு பார்த்தாரு. அப்போ பக்கத்துல படுத்திருந்த தீபா காணாம போயிருக்காங்க. எங்க தேடியும் தீபாவை காணோம். அவங்களுக்கு போன் பண்ணி பார்த்தாலும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. இதனால சிவசண்முகம் நடந்த விஷயத்த உறவினர்கள் கிட்ட சொல்லி இருக்காரு. அப்புறம் அவங்களும் புரோக்கர்களுக்கு போன் பண்ணி பார்த்திருக்காங்க. அவங்களோட போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. அப்புறம் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சிவசண்முகம் வீட்டுல தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பெண் அந்த 5 புரோக்கர்களையும் கைது பண்ணி விசாரணை பண்ணியிருக்காங்க போலீஸ். விசாரணையில அந்த பொண்ணு பேரு தீபா இல்ல, அவங்களோட உண்மையான பேரு ஜோதி லட்சுமின்னும் அவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிருச்சுங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க 6 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. தலைமறைவா இருக்கிற ராஜாவை மட்டும் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. பங்குச் சந்தையில் முதலீடு செய்து பணத்தை இரட்டிப்பு செய்து தருவதாக கூறி கோடிக்கணக்கில் மோசடி. இந்தியா முழுவதும் சைபர் குற்றங்கள் மூலம் 250 கோடி ரூபாய் சுருட்டிய உத்தரப்பிரதேச கும்பல். வேறொரு வழக்கில் உத்தரப்பிரதேச சிறையில் இருந்தவர்களை சென்னை அழைத்து வந்த தமிழக போலீஸ். கோடிக்கணக்கில் மோசடி செய்த ஃப்ராடு கும்பலை போலீஸ் கண்டுபிடித்தது எப்படி? நாட்டையே அதிர வைத்த சைபர் கிரைம் மோசடியின் பின்னணி என்ன? சென்னை அண்ணா நகர் சைபர் கிரைம் போலீஸுக்கு கடந்த சில மாதங்களா தொடர்ந்து பல மோசடி புகார்கள் வந்துட்டே இருந்திருக்கு. அதாவது, எங்களுக்கு நீங்க ஆன்லைன் மூலமா பணத்தை அனுப்புனீங்கன்னா அதை நாங்க ஆன்லைன் பங்குச்சந்தையில முதலீடு பண்ணி ஒரு சில மாதங்கள்ல நீங்க கொடுத்த பணத்தை அப்படியே இரட்டிப்பாக்கி தருவோம்னு ஒரு கும்பல் பல பேர்கிட்ட ஆன்லைன் மூலமாவும் கால் பண்ணியும் பேசியிருக்காங்க. ஒரு சிலரு அந்த கும்பல் சொன்னதை கண்டுக்காம விட்டாலும் இன்னும் ஒரு சிலரு பணம் அப்படியே டபுளா கிடைக்கணும்னு சொல்றாங்களேன்னு நம்பி அவங்க கேட்ட பணத்தை ஆன்லைன் மூலமா அனுப்பி விட்டுருக்காங்க. ஆன்லைன் மூலமா பேசி பணத்தை வாங்கின கும்பல் 1-2 முறை அவங்க சொன்ன மாதிரியே பணத்தை அப்படியே இரட்டிப்பாக்கி போட்டு விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் இத உண்மைன்னு நம்பின ஒரு சிலரு 3வது 4வது முறை அந்த கும்பலுக்கு லட்சக்கணக்கில் பணம் அனுப்பியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த கும்பல் பணம் அனுப்பினவங்களை தொடர்பு கொள்ளவே இல்லை. அந்த கும்பல் நம்ம கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சதும் பணத்தை இழந்தவங்க உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இப்படி கடந்த சில மாதங்கள்ல மட்டும் அண்ணா நகர் சைபர் கிரைம் போலீஸுக்கு 4 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த 4 பேரும் சேர்ந்து இந்த மோசடி கும்பல் கிட்ட 48 லட்சம் ரூபாயை பறி கொடுத்ததா சொல்லப்படுது. பாதிக்கப்பட்டவங்க கிட்ட இருந்து புகார வாங்கின அண்ணா நகர் சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் சாந்தி தேவி குற்றவாளிகளை பிடிக்கிற முயற்சியில இறங்கினாங்க. பணம் எல்லாமே ஆன்லைன் மூலமா டிரான்சாக்ட் ஆகி இருக்கிறதுனால அந்த பணம் எந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகி இருக்குன்னு தெரிஞ்சா அதை வச்சு குற்றவாளிகளை பிடிச்சிடலாம்னு நினைச்சாங்க. ஆனா அந்த முயற்சி தோல்வியில முடிஞ்சிருக்கு. சைபர் கிரைம் மூலம் பணம் மோசடி பண்ண கும்பல போலீஸ் தீவிரமா தேடிக்கிட்டு இருந்த நேரத்துல தான் உத்தரப்பிரதேச போலீஸ் கிட்ட இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு.
உத்தரப்பிரதேசத்துல சைபர் கிரைம் மோசடியில ஈடுபட்ட கும்பலை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சதுல அந்த கும்பல் பல்வேறு மாநிலங்கள்ல இதே மாதிரி மோசடி செஞ்சிருக்கிறதாவும் ஒட்டுமொத்தமா 250 கோடி ரூபாய் வரைக்கும் மோசடி நடந்திருக்கிறதாவும் உத்தரப்பிரதேச காவல்துறை சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் காவல் உயரதிகாரிகள் கிட்ட அனுமதி வாங்கிட்டு அண்ணா நகர் சைபர் கிரைம் போலீஸ் டீம் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவுக்கு போய் சைபர் கிரைம் மோசடியில அரெஸ்ட் ஆகியிருக்கிற 4 பேர் கொண்ட கும்பல் கிட்ட விசாரணை நடத்தினாங்க. அதுல அண்ணா நகர்ல 4 பேரை ஏமாத்தி பணம் மோசடி செஞ்சதும் இந்த கும்பல் தாங்கிறது உறுதியாயிருக்கு. போலீஸ் கிட்ட பிடிபட்டிருக்கிற இந்த 4 பேருமே டிகிரி முடிச்சவங்க. சீனாவை சேர்ந்த ஒரு நபர்கிட்ட தொடர்பு வச்சுக்கிட்டு அந்த நபர் மூலமா தான் எல்லா மோசடிகளையும் அரங்கேற்றி வந்திருக்காங்க. ஆனா அந்த சீன நபர் யாருங்கிறது இவங்க யாருக்குமே தெரியாதான். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம்னு இந்த மாதிரியான ஒரு சில ஆப் மூலமா தான் இந்த கும்பல் அந்த சீன நபரை தொடர்பு கொண்டிருக்காங்க. அந்த சீன நபர் சைனீஸ் டிராகன் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப்பை இந்த உத்தரப்பிரதேச கும்பலை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்க அந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் கரண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணதாவும் கிட்டத்தட்ட 153 வங்கி கணக்குகளை போலியா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, இந்த கும்பல் மேல இந்தியா முழுக்க 350க்கும் மேற்பட்ட சைபர் கிரைம் மோசடி வழக்குகள் இருக்கிறதாவும் தமிழ்நாட்டில் மட்டும் 36 வழக்குகள் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. காவல் உயரதிகாரிகள் அனுமதியோட உத்தரப்பிரதேசத்துக்கு போன தமிழ்நாடு போலீஸ் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சன்னியம் ஜெயின், ஹர்ஷ்வர்தன் குப்தா, மோகன் சிங், அர்மன் ஆகிய 4 பேரையும் டிரான்சிட் வாரண்ட் அப்படிங்கிற சிறப்பு அனுமதி பெற்று சென்னைக்கு கூட்டிட்டு வந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி இருக்காங்க. உத்தரப்பிரதேச காவல்துறையோட விசாரணை இன்னும் முழுசா முடிவடையாததுனால அந்த 4 பேரையும் உத்தரப்பிரதேச போலீஸ் கிட்ட ஒப்படைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. அதோட வரும் 30ஆம் தேதி அந்த 4 பேரும் ஆன்லைன் மூலமா நீதிமன்றத்துல ஆஜராக உத்தரவிடப்பட்டிருக்கு. பிடிபட்ட 4 பேர்ல ஹர்ஷ்வர்தன் குப்தா தான் இந்த கும்பலோட மாஸ்டர் மைண்டுன்னு சொல்லப்படுது. இந்த கும்பலோட தொடர்புடைய ரோகன் அப்படிங்கிறவனை தெலங்கானா போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேச போலீஸ் விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கும்பலை கஸ்டடியில எடுத்து விசாரிக்க தமிழ்நாடு போலீஸ் முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த விசாரணையில தான் இந்த மெகா சைபர் கிரைம் மோசடியில புதஞ்சிருக்கிற பல உண்மைகள் வெளியில வரும்னு சொல்லியிருக்காங்க காவல்துறை அதிகாரிகள். கல்லூரி மாணவியை காதல் வலையில் விழ வைத்து நெருங்கி பழகிய பேராசிரியர், தனிமையில் இருந்த வீடியோவை காட்டி பேராசிரியரின் நண்பர் உள்ளிட்ட 2 செய்த கொடூரம். பேராசிரியர்களின் பாலியல் தொல்லை தாங்காமல் தாயிடம் சம்பவத்தை அழுது கொண்டே கூறிய மாணவி, 3 பேரை கைது செய்து லாடம் கட்டிய போலீசார். நடந்தது என்ன? நைட் 9 மணி இருக்கும். பெட்ரூம் கதவை அடைச்சிட்டு மாணவி ஒருத்தவங்க அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. மகளோட அழுகிற சத்தத்தை கேட்டு ரூம்குள்ள போன பெற்றோர், என்னம்மா ஏன் தூங்காம அழுதுகிட்டு இருக்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மாணவி தேம்பி தேம்பி அழுதுகிட்டே, எங்க காலேஜ்ல 3 பேரு என்ன சீரழிச்சிட்டாங்கன்னு சொல்லி இருக்காங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர், யாருமா உன்னை இப்படி பண்ணதுன்னு கேட்டு விசாரிச்சிருக்காங்க. அப்புறம் மாணவிய மாரத்தஹள்ளி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் மகளிர் ஆணையத்துக்கும் கூட்டிட்டு போய் புகார் அளிச்சிருக்காங்க. அடுத்து மாணவி கிட்ட போலீஸ் விசாரணையில இறங்கினாங்க. அதுல பாடம் கற்பிக்கும் பேராசிரியர்கள் தான் இந்த சம்பவத்துக்கே காரணம்னு தெரிய வந்துச்சு. கர்நாடகா மூடபத்ரி பகுதியில தனியார் கல்லூரி ஒன்னு இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த கல்லூரியில 1000 மாணவ மாணவிகள் படிச்சிட்டு இருக்காங்க. இங்க 32 வயதான நரேந்திரான்றவரு இயற்பியல் பேராசிரியரா பணியாற்றி வர்றாரு. அதே கல்லூரியில படிக்கிற மாணவி ஒருத்தங்க பேராசிரியர் நரேந்திரா கிட்ட பாடம் விஷயமா டவுட் கேட்டிருக்காங்க. மாணவியோட சந்தேகத்தை தீர்த்து வைக்கிற மாதிரி அவங்க கிட்ட நெருங்கி பழகி இருக்காரு பேராசிரியர் நரேந்திரா. உன் சந்தேகத்தை எல்லாம் தீர்த்து வைக்க உனக்கு சிறப்பு வகுப்பு எடுக்கிறேன், அப்பதான் உனக்கு புரியும்னு அந்த பேராசிரியர் சொல்லி இருக்காரு.
அதுக்கப்புறம் இயற்பியல் தொடர்பான அதிக நோட்ஸ் என்கிட்ட இருக்கு, அதை நான் உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன்னு சொல்லி அந்த மாணவி கிட்ட போன் நம்பரை வாங்கி இருக்காரு. மாணவியும் அந்த பேராசிரியரை நம்பி போன் நம்பரை கொடுத்திருக்காங்க. அப்புறம் 2 பேரும் காலேஜ்லயும் வீட்டுக்கு போனதும் போன்லயும் டெய்லி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதனால மாணவிக்கு அந்த ஆசிரியர் மேல நம்பிக்கை வந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேராசிரியர் நரேந்திரா மாணவி கிட்ட அவுட்டிங் போகலாமான்னு கேட்டிருக்காரு. இதுக்கு மாணவியும் ஓகே சொல்ல 2 பேரும் பெங்களூருவுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு சந்தோஷமா இருந்திருக்காங்க. அப்புறம் நரேந்திரா, என் ஃப்ரெண்டு அனூப் வீடு மாரத்தஹள்ளியில இருக்கு, அவனை போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு மாணவிய அழைச்சிட்டு போயிருக்காரு. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நரேந்திராவும் அனூப்பும் கொஞ்ச நேரம் தனியா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு நரேந்திரா அந்த மாணவிய ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சிட்டு தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, என்னை விட்டுருங்கன்னு அந்த மாணவி கெஞ்சி இருக்காங்க. ஆனா பேராசிரியர் நரேந்திரா மாணவிய மிரட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. அத தன்னோட மொபைல்ல வீடியோ எடுத்த நரேந்திரா இந்த விஷயத்தை வெளியில சொன்னா நான் வீடியோவை சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிருவேன்னு மிரட்டி இருக்காரு. இதனால பயந்து போன மாணவி நடந்ததை யார்கிட்டயுமே சொல்லாம அமைதியா இருந்திருக்காங்க. மறுநாள் காலேஜுக்கு போனதும் இந்த சம்பவத்தை பத்தி நரேந்திரா கூட வேலை பார்க்கிற உயிரியல் பேராசிரியர் சந்தீப் கிட்ட சொல்லி இருக்காரு. அதை கேட்ட சந்தீப், மச்சான் எனக்கும் அந்த பொண்ணை இன்ட்ரோ கொடுடா, நானும் யூஸ் பண்ணிக்கிறேன்னு கேட்டு இருக்காரு. அதுக்கு ஓகே சொன்ன நரேந்திரா அந்த பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு ஐடியா கொடுத்திருக்காரு. அப்புறம் காலேஜ்ல தனியா நடந்து போயிட்டு இருந்த மாணவிய அழைச்ச சந்தீப், நீயும் நரேந்திராவும் தனியா இருந்த வீடியோ என்கிட்ட இருக்கு, அதனால ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றத கேளுன்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. ஏன் என்ன எல்லாரும் இப்படி பண்றீங்கன்னு மாணவி அழுது புலம்பி இருக்காங்க. ஆனா மாணவியோட கதறல காதுல வாங்காத சந்தீப், நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும்னு சொல்லி பேராசிரியர் நரேந்திரா அந்த பொண்ணை கூட்டிட்டு போன அதே அனூப்போட வீட்டுக்கு மாணவிய கூட்டிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மாணவியோட போன் நம்பரை நரேந்திரா கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு அனூப். நீ நரேந்திரா கூடயும் சந்தீப் கூடயும் தனியா வந்தது எங்க வீட்டு சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கு. அந்த வீடியோவை உன்னோட பெற்றோருக்கு அனுப்ப கூடாதுன்னா நான் சொல்றத கேட்கணும்னு சொல்லி தன்னோட வீட்டுக்கு வர வச்சிருக்காரு. இதனால பயந்து போன மாணவி வேறு வழி இல்லாம அனூப் வீட்டுக்கு தனியா போயிருக்காங்க. அப்போ அனூப் அவங்கள வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செஞ்சு சித்திரவதை பண்ணி இருக்காரு. 3 பேரும் தன்னோட வாழ்க்கைய சீரழிச்சதை நினைச்சு மாணவி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காங்க. ஒரு கட்டத்துல தனக்கு தானே தைரியத்தை வரவழைச்ச மாணவி நடந்ததை பெற்றோர்கிட்ட சொல்லி இருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு விசாரணையில இறங்கின போலீஸ் 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. கைது நடவடிக்கை மட்டும் போதாது, அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு மகளிர் அமைப்பினர் வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.